everyone. இன்னைக்கு நம்ம 10th history unit 4ல இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே. என்ன கேட்டிருக்காங்க? ரைட் எனி 3 causes for the Chinese revolution of 1911. அதாவது 1911ல நடந்த சைனீஸ் ரெவல்யூஷனுக்கான 3 முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சைனீஸ் ரெவல்யூஷனா என்னன்னு பார்ப்போமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஆட்சி மாறுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரண்ட் கவர்மெண்ட்ல இருந்து புது கவர்மெண்ட் மாறுறது தான் வந்துட்டு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் தான் வந்துட்டு சைனீஸ்ல நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இது எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரெவல்யூஷன் வந்துட்டு எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா ஸோ இங்க இருந்த சைனீஸோட கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே வீக்கா இருந்தாங்க. கவர்மெண்ட் எப்படி இருந்தாங்க? வீக்கா இருந்தாங்க. ஓகேவா? இந்த கவர்மெண்ட் வீக்கா இருந்தனால ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இந்த பீப்புளை வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்க வந்துட்டு எதுக்கா இருந்தாலும் இன்டர்ஃபியர் ஆயிட்டு இவங்களுக்கு நடுவுல எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு சைனீஸ்ல இருந்த பீப்புளுக்குலாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அஃபெக்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ அது என்னென்ன காசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் புவர்ட்டி, ஃபாரின் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கொலாப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அத்தாரிட்டி. ஓகே, இது ஒன்று என்னன்னு பார்ப்போமா? ஓகே. பெசன்ட் புவர்ட்டி. இந்த பெசன்ட் புவர்ட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் அப்படின்னா வந்துட்டு ஃபார்மர்ஸ். ஓகேவா? பூவர்ட்டி அப்படின்னா வந்துட்டு வறுமை அப்படின்னு சொல்றது. அப்படின்னா இப்போ பெசன்ட் பூவர்ட்டினா என்ன? விவசாயிகளோட வறுமை. ஃபார்மர்ஸ் அப்படின்னா விவசாயிகள். ஓகேவா? அவங்களோட வறுமை. ஓகேவா? ஸோ அவங்களுக்கான டாக்ஸ் வந்து ரொம்பவே வந்துட்டு உயர்ந்துருச்சு. அவங்களுக்கான ரெண்ட் வந்துட்டு ரொம்பவே உயர்ந்துருச்சு. அதே மாதிரி லேண்ட் ஷார்டேஜ் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால இந்த பெசன்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க? இந்த ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா மாறிட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்க எங்களுக்கு எதுவுமே பண்ணல, நீங்க எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஹை டாக்ஸ், ஹை ரெண்ட், லேண்ட் ஷார்டேஜ் எல்லாம் பண்றதுனால எங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எகென்ஸ்டா கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா மாறிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீசன். அடுத்து ஃபாரின் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி தான் இந்த சைனீஸ் வந்துட்டு வீக்கா இருந்ததுனால ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இவங்க உள்ள இந்த சைனீஸ் பீப்புள் எல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் இன்டர்ஃபியர் ஆக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? எதா இருந்தாலும் இவங்க ரூல் பண்றது, ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா சைனீஸோட கவர்மெண்ட் வந்து வீக்கா இருந்ததுனால. ஓகேவா? அடுத்து கொலாப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அத்தாரிட்டி. ஓகேவா? ஸோ இந்த கொலாப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அத்தாரிட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதான் வந்துட்டு கவர்மெண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு மேல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு இருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சென்ட்ரல் அத்தாரிட்டிக்கே வந்துட்டு இந்த சென்ட்ரல் அத்தாரிட்டி கவர்மெண்டே வந்துட்டு ஸ்ட்ராங்கா இல்லை. ஓகேவா? ஸோ இவங்களோட ப்ரொவின்சஸ் அண்ட் ஆர்மி எல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டா இல்லை. அதாவது இவங்க சொல்றத கேட்கறதாவே இல்லை. ஓகேவா? இவங்களை வந்துட்டு கைவிட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ப்ரொவின்சஸ் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா மாநில தலைவர்கள். ஸோ இப்போ ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னா இங்க நிறைய ஸ்டேட்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா? இந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லீடர் இருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ அவங்களெல்லாம் தான் வந்துட்டு ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் வந்துட்டு இந்த சென்ட்ரல் என்னதான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு லீடர் இருந்தாலும் அவங்க வந்து சென்ட்ரல் சொல்றதானே செய்வாங்க. ஸோ இவங்க அந்த லீடரா என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் சொல்றதை வந்துட்டு செய்ய மாட்டோம், அதாவது இவங்களை வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்காம விட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ இதனாலதான் வந்துட்டு ஆட்சி மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஓகே, இப்போ ஒரு சம்மரி பார்க்கலாமா? ஓகே, சைனீஸ் ரெவல்யூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் என்னன்னு பார்த்தோம், கரண்ட் கவர்மெண்ட்ல இருந்து புது கவர்மெண்டா மாறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது ஏற்பட்டதுக்கு இந்த கவர்மெண்ட் மாறணும் அப்படின்னு சொல்லி ரீசன் வந்ததுக்கு என்ன காரணம் என்னென்ன பார்த்தோம்? பெசன்ட் புவர்ட்டி அப்படின்னு பார்த்தோம். அந்த பெசன்ட் புவர்ட்டினா என்னன்னு பார்த்தோம், விவசாயிகளோட வறுமை. அவங்களுக்கான டாக்ஸ், ரெண்ட், லேண்ட் எல்லாமே வந்துட்டு ஷார்டேஜ் ஆச்சு. அவங்களோட டாக்ஸ் ரெண்ட்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு உயர்ந்துருச்சு. அதனால வந்துட்டு விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா மாறிட்டாங்க. ஓகேவா? அடுத்து ஃபாரின் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஃபாரின் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், மேல பார்த்தோம் இல்லையா? ஸோ சைனீஸோட கவர்மெண்ட் வந்துட்டு வீக்கா இருந்தனால ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு இங்க இருந்த மக்களை வந்துட்டு இன்டர்ஃபியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? அவங்களுக்கு நடுவுல வந்துட்டு அவங்க கண்ட்ரிக்குள்ள வந்துட்டு பேசுறது, அவங்க முடிவு எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து ஃபாரின் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேவா? அடுத்து கொலாப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அத்தாரிட்டி. அதாவது கொலாப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அத்தாரிட்டினா இந்த சென்ட்ரல் அத்தாரிட்டியே வந்துட்டு ஸ்ட்ராங்கா இல்லை.
அப்படின்னு பார்த்தோமா. சோ இங்க இருந்த ப்ரொவின்சஸ்னா யாருன்னு பார்த்தோம், ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னா அங்க இருக்க ஒரு ஸ்டேட்டோட லீடர். ஓகேவா. சோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த சென்ட்ரல் சொல்றத கேட்க மாட்டோம், அதாவது இவங்களே வீக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களை வந்துட்டு லெத்தாஜிக்கலா விட்டுட்டாங்க இந்த சென்ட்ரல, இந்த லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஓகேவா. அடுத்து ஆர்மியும் வந்துட்டு என்னாச்சு, ஸ்ட்ராங்கா இல்ல. அதனால வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டியை வந்து கொலாப்ஸ்ல இருந்தாங்க. ஓகேவா. சோ இதுதான் வந்துட்டு ஆட்சி மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்ட 3 முக்கிய ரீசன்ஸ். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.